அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, வரலாற்று தொடரில் இன்றொரு அற்புதமான ஒரு சஹாபியினுடைய வரலாற்று குறிப்பினை காண இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பூமியின் மீது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஷஹீதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஷஹீத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்களை ஷஹீத் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்காக போர்க்களம் சென்று மரணித்தவர்களை தான் ஷஹீத் என்று சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை மட்டும் குறிப்பிட்டு, பூமியின் மீது நடந்து கொண்டுள்ள ஷஹீதை பார்க்க விரும்புகிறீர்களா என்று சஹாபாக்களிடம் கேட்டுவிட்டு சொல்வார்கள், நீங்கள் அப்படி பார்க்க விரும்பினால் தொல்ஹத் இப்னு உபைதுல்லாவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபியுடைய வரலாற்று குறிப்பை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்னாடி, நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னாடி தவாவுடைய வேலை செய்ய ஆரம்பித்த பொழுது, ஆரம்பத்தில் ஒரு 8 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 8 நபர்களில் இவங்க தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். ஆரம்ப 8 நபர்களில் இந்த தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக நேசம் கொண்டவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடன் நெருக்கமான நட்புறவு கொண்டவர் தான் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. இவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு. காரணம், இவர்களுடைய வாழ்க்கை என்பது துணி வியாபாரம் செய்வதுதான் இவருடைய வாழ்க்கை. துணிகளை கொண்டு நாடு நாடாக ஊராக சென்று துணிகளை விற்பனை செய்வதுதான் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹுடைய வேலையாக இருந்தது. அப்படி ஒரு சமயம் ஒரு பகுதிக்கு துணி வியாபாரத்திற்காக செல்கின்ற பொழுது அங்கே கேட்டார்கள், உங்களுடைய மக்காவிலே புதிதாக யாரோ ஒரு நபி என்று வந்திருக்கிறாராமா, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அப்படி யாரும் தெரியவில்லை, எனக்கு என்ன தகவல் என்று தெரியவில்லை, நான் துணி வியாபாரத்திற்காக வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்பு மக்காவுக்குள் வந்த அபூபக்கரை அவரிடம் விசாரித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. இவருடைய வரலாற்றில நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மக்கத்து காஃபிர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இவர்களை அதிகமாக கொடுமை செய்தார்கள். தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவருடைய சொந்த சகோதரர் உஸ்மான் இப்னு உபைதுல்லா என்கின்ற நபர் தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூணில் கட்டி வைத்து சாட்டையால் அடித்துக் கொண்டே இருப்பாராம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடு என்பதாக. ஆனால் ஒருபோதும் கலங்காத சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா தீனின் மீது உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அதனுடைய வெகுமதியை நிறைய பெற்றார்கள். பூமியின் மீது ஷஹீதாகவே நடந்தார்கள் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறுக்கு சொந்தக்காரர். அதே போல சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா வரலாறில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் உஹதுடைய யுத்தம். இந்த யுத்தத்தை பற்றி பேசாமல் கடந்து விட முடியாது. அவ்வளவுக்கும் அற்புதமான ஒரு யுத்தத்தை செய்தவர்கள் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா உஹதுடைய களத்திலே செய்த அந்த வீர வீரங்களை பல சஹாபாக்கள் பெருமையாக பேசிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. இந்த யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 50 அம்பு எறியக்கூடிய வீரர்களை சஹாபாக்கள் நியமித்து ஒரு மலை குன்றின் மீது நிற்க வைத்து, என்ன ஆனாலும் சரி நீங்கள் இந்த மலை குன்றின் மீது தான் இருக்க வேண்டும், நாங்கள் வெற்றி கொண்டாலும் சரி நாங்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, நான் அழைக்காத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணவே கூடாது, கீழே வரவே கூடாது, உங்களுடைய வேலை எதிரிகள் எங்கள் பக்கம் வராமல் பாதுகாப்பதுதான் உங்கள் வேலை என்பதாக 50 சஹாபாக்களை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்போ அங்கிருந்த சஹாபாக்கள் 50 அம்பு எறியக்கூடிய சஹாபாக்கள் ஆரம்ப கட்டத்திலே உஹது களம் என்பது இஸ்லாமியர்களுக்கு வெற்றியாக இருந்தது ஆரம்பத்திலே. அப்ப வெற்றி பெற்று விட்டது என்ற சந்தோஷத்தில் அங்கிருந்த நிறைய சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள் என்றால் கீழே இறங்கி வந்துட்டாங்க. எதுக்குனாக்கா கனிமத் பொருளை பொறுக்குவதற்கு. அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும், சதறி கிடக்கக்கூடிய பொருட்களை கனிமத் பொருள் என்று சொல்வார்கள்.
அந்த கனிமத்து பொருளை எடுப்பதற்காக வந்து விடுவார்கள். அவருடைய தலையாக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்கள் சொல்வார்கள், யாரும் இறங்காதீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கட்டளை வரும் வரைக்கும் யாரும் இறங்காதீர்கள் என்று சொல்வது போல ஒரு சில நிறைய சஹாபாக்கள் பேச்சை கேட்காமல் கீழே இறங்குவார்கள். இதை பயன்படுத்தி கொண்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இதை பயன்படுத்தி கொண்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இந்த தாக்கினார்கள். கொஞ்சம் இஸ்லாமியருக்கு பெருத்த சேதமே ஏற்பட்டது என்பது வரலாறு. இதுல குறிப்பிட்டது என்னவென்று சொன்னா, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பல் கூட ஷஹீதாக்கப்பட்டது இந்த வரலாறை சொல்வார்கள். உஹது களத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பல் உடையப்பட்டது, ஷஹீதாக்கப்பட்டது இந்த வரலாறை சொல்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க உட்படுகின்ற பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை தற்காத்தார்கள். அதிலே அன்சாரிகள் விகிதமாக இருந்தார்கள். 2 முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹை பாதுகாத்தார்கள். முன்னால் இருந்த அன்சாரி சஹாபிகள், மதீனாவை சேர்ந்த சஹாபிகள் எல்லாம் எதிரிகள் வீழ்த்திய பொழுதும் கூட 2 முஹாஜிர்களை வீழ்த்துவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஒன்று தொல்ஹக் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த 2 நபர்களுடைய வீரத்தை பெருமையோடு பேசுவார்கள். அவ்வளவு சிறந்த வீரர்கள். இந்த 2 நபர்களில் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீரம் அற்புதமானது. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா தொல்ஹா ரலியல்லாஹுவை பற்றி இப்படி சொல்வார்கள், அதாவது போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம், ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்கின்ற அந்த எண்ணத்திலே தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா எப்படி இருந்தார் என்று சொன்னால் 11 போர் வீரர்களுக்கு சமமாக இருந்தார்கள் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஜாபீர் அவர்கள் பதிவு செய்வார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். இந்த உஹது யுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் உஹதுடைய ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்று அதை தனக்கான நன்மைக்கான பரிசாக ஆக்கி கொண்டவர் தான் இந்த சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்பதாக சையதுனா அபூபக்கர் அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது அன்போடு இருந்தார்கள் சொன்னால், எதிரிகள் அன்புகளை ஏய்ந்த பொழுது அன்புகளை தொடர்படியாக ஏய்ந்து கொண்டே இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கம். ஆனால் ஒரு அம்பை கூட நாயகத்தின் மீது படாமல் பாதுகாத்தவர்கள் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு அப்படின்னா, தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிகிச்சை நடத்துகின்ற பொழுது உடம்பிலே 39 காயங்கள் இருந்தது என்று பதிவு செய்கிறார்கள். உடம்பு முழுவதும் 39 காயங்கள், அம்பு குத்திய காயங்கள் 39 காயங்கள் இருந்ததா. அதுல இப்படி ஜாபீர் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேராக ஒரு அம்பு ரசூலுல்லாஹை தாக்குவதற்கு வந்த பொழுது அதை தடுக்க சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கையை பயன்படுத்தினார்கள். அந்த அம்பு அந்த கையை குத்தியதின் காரணமாக அந்த கை பிற்காலத்தில் செயலிழந்து போனது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். அப்போ தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னால் சாய்ந்து விடுவார்கள். சையதுனா அபூபக்கர் அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சாய்ந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்ட என் சகோதரர் சாய்ந்து விட்டார், இவருக்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் எடுத்து சென்று அவருக்கு உதவி செய்தவுடன், முதல் உதவி கொடுத்த உடனே கொஞ்சம் அவர்கள் ஆரோக்கியம் அடைந்த உடனே நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வந்து நின்றார்கள் என்பதாக பதிவு செய்வார்கள். அதற்கு பின் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நாயகத்தின் மீது பாசம், நாயகத்தின் மீது எந்த விதமான அம்புகளும் எதுவும் படக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தவர்கள் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அதனால்தான் உடம்புல 39 காயங்கள் இருந்தது. 39 போர்க்களத்துல காயங்கள், வெட்டு காயங்கள், அம்பு குத்திய காயங்கள் மொத்தம் 39 இருந்தது. இருந்த பொழுது நாயகத்தின் பக்கம் ஒரு எதிரை கூட நெருங்க விடாமல் பாதுகாத்தார்கள் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட ஆகச் சிறந்த வீரர், கிட்டத்தட்ட 11 போர் வீரருக்கு சமம் என்றால் யோசித்து பாருங்கள் அவருடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று. அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தொல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்க்கும் பொழுதுதான் சொல்வார்களாம், தொல்ஹாவே உங்க பல சொர்க்கத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்கள், அந்த சொர்க்கம் முழுவதும் பல கன்னிகளை சொந்தமாக்கி கொண்டீர்கள் என்பதாக தொல்ஹா ரலியல்லாஹுவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சையதுனா அபூபக்கர் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். அவ்வளவு தூரத்திற்கும் சொர்க்கத்திற்கும் சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டு இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கின்ற பொழுது நாயகி ஒரு பாறை மேல் ஏற முடியவில்லை. அந்த நேரத்தில் நாயகத்திற்கு உதவி
உதவியாக உடம்பெல்லாம் காயம் இருந்த பொழுது நாயகத்துக்கு உதவியாக அந்த பாறையின் மீது ஏற்றி வைத்தது சையதினா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அப்பொழுதும் சொன்னார்கள், என் சகோதரர் தொல்ஹா சூரத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று சொன்னார்கள். நாயகத்துடைய வாயிலிருந்து அதிகமாக சூரத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்ற பெருமை அந்த வார்த்தையை பெற்ற சஹாபி சையதினா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, தபூக் யுத்தத்திலே அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு தன்னுடைய சொத்திலிருந்து எல்லாத்தையுமே அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவர்கள் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது நாயகத்தினுடைய பொருத்தத்தை பெற்ற சஹாபி சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்பதாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்வார்கள். அவ்வளோ ஆக சிறந்த சஹாபி, நாயகத்திற்காகவே வாழ்ந்தவர், நாயகத்தின் மீது சிறு தூசி படுவதை கூட தன் உயிர் போவதற்கு சமமாக கருதியவர். கடைசியாக அவருடைய இறுதி காலங்களில் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சையதுனா முஆவியா ரலியல்லாஹுக்கும் ஒரு போர் யுத்தம் நடந்தது என்று சொல்ல அல்லவா. அதுல ஆயிஷா ரலியல்லாஹுடைய படையிலே சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெறுவார்கள். அந்த இடம் பெறுகின்ற பொழுது அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய படையில இருந்த மர்வான் என்கின்ற ஒருவர் எய்த அம்பு தொல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலிலே குத்தி அது ரத்தம் தொடர்புடையாக ரத்தம் வெளியேறியதன் காரணமாக தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஆனால் உலகத்திலேயே சூரத்தை பெற்றுக்கொண்ட சூரத்தினுடைய சுப செய்தியை பெற்றுக்கொண்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷராவுடைய 6வது சஹாபிதான் சையதுனா தொல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மார்க்கத்திற்காக எல்லாம் இழந்தார்கள், மார்க்கத்திற்காக வழங்கினார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா, அந்த பெண் சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை திருமணம் முடிப்பதற்கு நிறைய காஃபிர்கள் முற்படுவார்கள். ஆனால் அந்த சஃபியா அம்மையார் தேர்ந்தெடுத்தது இந்த சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான். பின்னால் காரணம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் இவரை தொல்ஹாவை நீங்கள் கணவராக தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு சஃபியா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள், இவர் தொல்ஹா நீதமானவர், நேர்மையானவர், யார் தவறு செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் குணம் கொண்டவர், தயால குணம் கொண்டவர். அதனால் நான் தொல்ஹா இப்னு உபைதுல்லாவை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதாக அவருடைய மனைவி அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு நீதத்தோடும் நேர்மையோடும் நீதியோடும் தயால குணத்தோடும் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவராகவும் வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட மகான்களை போல் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாயகத்தின் மீது நேசத்தோடு வாழக்கூடிய நசீபை தருவானாக. நாயகத்தின் மீது பாசத்தோடு நாளை வருமையில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாஷித வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.